அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெல்லி சுல்தானியம். ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது. ஓகேவா? இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா டெல்லி சுல்தானியம் நீங்கள் வேறு எங்கேயுமே படிக்க தேவையில்லை. அந்தளவுக்கு தரவாக லைன் பை லைனாக கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். 82 வினாக்கள் இந்த லெசனில் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. இதுபோல் எல்லா லெசன்ஸுமே நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஹிஸ்ட்ரிக்குன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஓகேவா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள் எல்லாமே வந்துடும். சேனலுக்கு புதுசாக இப்போ தான் வரீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். 11ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவை கொள்ளையடித்த வீரர்கள் யார்? 11ஆம் நூற்றாண்டு காலத்தில் வட இந்தியாவை கொள்ளையடித்த வீரர்கள் யார்? ஆன்சர் துருக்கிய குதிரைப்படை வீரர்கள். துருக்கிய குதிரைப்படை வீரர்கள். அடுத்த வினா. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி கிபி 12ஆம் நூற்றாண்டில் யாரால் நிறுவப்பட்டது? இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி கிபி 12ஆம் நூற்றாண்டில் யாரால் நிறுவப்பட்டது? முகமது கோரியால் நிறுவப்பட்டது. முகமது கோரியால். கீழ்கண்டவற்றுள் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள். பண்டகன் என்றால் இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல்லுது. பண்டகன் அப்படிங்கிறது. பண்டகன்கள் மாகாண அளவில் ஆளுநர்களாக அமர்த்தப்பட்டு பின்னர் சுல்தான் என்ற நிலைக்கு உயர்த்தப்படுவாங்க. இதில் எது சரி அப்படின்னா ரெண்டு கூற்றுமே சரிதான். அடிமை வம்சம் அல்லது மம்லுக் வம்சம் அதோட காலம் என்ன? அடிமை வம்சம் அல்லது மம்லுக் வம்சத்தோட காலம் என்ன? கிபி 1206 முதல் 1290 வரை. அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? குத்புதீன் ஐபக் அவர்கள். குத்புதீன் ஐபக். மம்லுக் என்பது என்ன சொல்? மம்லுக் என்பது என்ன சொல்? ஒரு அரேபிய சொல். மம்லுக் என்பதன் பொருள் என்ன? மம்லுக் என்பதன் பொருள் என்ன? அடிமை. முகமது கோரியின் அடிமை யார்? முகமது கோரியின் அடிமை யார்? குத்புதீன் ஐபக் அவர்கள். குத்புதீன் ஐபக். அடுத்த வினா பாருங்கள். முகமது அதாவது 1206 முகமது கோரியின் இறப்பிற்கு பின்னர் குத்புதீன் ஐபக் தன்னை இந்தியாவில் இருந்த துருக்கிய பகுதிகளுக்கு சுல்தானாக அறிவித்து கொண்டார். குத்புதீன் அவர்களின் ஆட்சி காலம் 1206லேருந்து 1210 வரைக்கும். கீழே கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை பக்தியார் கில்ஜி என்பவரிடம் ஒப்படைத்தார் அப்படிங்கிறாங்க. கீழே கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை பக்தியார் கில்ஜிக்கிட்ட குத்புதீன் ஐபக் கொடுக்குறாரு. ஓகேங்களா? கீழே கங்கை சமவெளி அப்படிங்கிறது பீகார் வங்காளத்தை சேர்ந்த பகுதிகள். இப்போ இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியானது தான். குத்புதீன் ஐபக் குவ்வத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை எங்கு கட்டினார்? குத்புதீன் ஐபக் குவ்வத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிறத எங்கே கட்டினார்? ஆன்சர் டெல்லியில் கட்டினார். கீழ்கண்டவற்றுள் எது தவறானது? இந்தியாவின் மிக பழமையான மசூதி குவ்வத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிறாங்க. இது சரியா? இது சரியானது, தவறானது கிடையாது. இல்துமிஷ் குத்புதீன் ஐபக்கின் மருமகன்கிறாங்க. இதுவும் சரிதான். குத்புதீன் ஐபக் போலோ விளையாட்டின் போது தவறி விழுந்ததில் படுகாயமடைந்து உயிரிழந்தார். இதுவும் சரியாக தான் இருக்குது, தவறு கிடையாது. குத்புதீன் ஐபக் 1214 இயற்கை எதினாருங்கிறாங்க. இது தப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி மேலே கொஷின் பார்த்துருப்போம் அவருடைய ஆட்சி காலம் என்ன அப்படிங்கிறது. ஓகேவா? இதுதான் தப்பாக இருக்குது. போலோ விளையாட்டு எந்த விலங்கினை பயன்படுத்தி விளையாடப்படும்? போலோ விளையாட்டு எந்த விலங்கினை பயன்படுத்தி விளையாடப்படும்? ஆன்சர் குதிரை. குதுமினார் அடிக்கல் நாட்டியவர் யார்? குதுமினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். குதுமினாரை கட்டி முடித்தவர் யார்? குதுமினாரை கட்டி முடித்தவர் யார்? இல்துமிஷ் அவருடைய மருமகன்.
கீழ்கண்டவற்றுள் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. குத்புதீன் ஐபக்கின் மகன் ஆரம் ஷா இல்துமிஷ் ஆட்சி காலத்தின் போது மங்கோலியர்கள் செங்கிஸ்கானின் தலைமையில் இந்தியாவின் எல்லை பகுதிகளை அச்சுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டிருந்த குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் என்பவருக்கு இல்துமிஷ் அடைக்கலம் தர மறுத்தார். ஏன்னா பிரச்சனை வரும் அப்படிங்கிறதால. இதில் எது சரியானது அப்படின்னா அனைத்தும் சரியானது தான். அடுத்ததும் கீழ்கண்டவற்றில் சரியானது எது தான் பாருங்கள். இல்துமிஷ் ஓகேங்களா, இல்துமிஷ் மங்கோலியர்களின் தாக்குதலை எதிர்கொள்வதற்காக துருக்கிய பிரபுக்கள் 40 பேர் கொண்ட குழுவை உருவாக்கினார். அது சகல்கானி அல்லது நாற்பதின்மர் குழு அப்படின்னு அறியப்பட்டுச்சு. இல்துமிஷ் படைகளில் இருந்த வீரர்களுக்கு இக்தாக்களை வழங்கினார்கள். இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம். அந்த நிலத்திலேருந்து வர வருமானத்தை அவங்க எடுத்துப்பாங்க. அதாவது கீழே அடுத்த அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து வர வரியை மட்டும் வாங்கிப்பாங்க. 3/4 பங்கு 4/4 பங்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா, அப்போ இதில் எது சரியானதாக இருக்கும் அப்படின்னா எல்லாமே சரிதான். எல்லாமே சரிதான், மூன்றுமே சரி. ஓகேவா, கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? நிலத்தை பெற்றவர்கள் இக்தாதார் அல்லது முக்தி என்று அழைக்கப்பட்டாங்க. அப்படி நிலத்தை வாங்குறவங்க இக்தாதார் அப்படின்னு நில உடைமையாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. கூற்று 2ல் தனது படைகளையும் குதிரைகளையும் பராமரிப்பதற்காக இக்தாதார் தனது வழங்கப்பட்ட நிலங்களிலிருந்து வரி வசூல் செய்து கொள்வர் அப்படிங்கிறாங்க. வரி வசூல் செஞ்சுப்பாங்க. ஸோ இதுலேயும் ரெண்டுமே சரிதான். கூற்று 1, 2மே சரிதான். இல்துமிஷின் ஆட்சி காலம் என்ன? இல்துமிஷின் ஆட்சி காலம் என்ன? கிபி 1210லேருந்து 1236 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம். 1210லேருந்து 1236 வரைக்கும். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? ரஷ்யா சுல்தானாவின் ஆட்சி காலம் கிபி 1236லேருந்து 1240 வரைக்கும் தான். இல்துமிஷுக்கு பின்னர் அவருடைய மகன் ருக்குதீன் புரோஷ் மரணமுற்றதால் ரஷ்யா சுல்தானா அடுத்த சுல்தானாக அறிவிக்கப்பட்டார். ஜலாலுதீன் யாகுத் என்னும் எத்தியோப்பிய அடிமையை தனது தனி உதவியாளராக நியமித்தது துருக்கிய பிரபுகளுக்கு பிடிக்கவில்லை. கிபி 1240 ரஷ்யா கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறாங்க. இந்த கூற்றுக்களில் எது சரியானது அப்படின்னா அனைத்துமே சரியானதாக தான் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ரஷ்யா சுல்தானா டெல்லியின் முதல் பெண்ணரசி. ரஷ்யா சுல்தானா இல்துமிஷின் மருமகள் அப்படிங்கிறாங்க. இதில் எது சரியானது அப்படின்னா கூற்று 1 மட்டும் சரி. ஓகேங்களா, ஏன்னா மகள், இல்துமிஷோட மகள் தான் அவங்க. அடுத்தது, ரஷ்யா சுல்தானாவிற்கு பின்னர் டெல்லியின் சுல்தானாக பொறுப்பேற்றவர் யார்? ரஷ்யா சுல்தானாவிற்கு பின்னர் டெல்லியின் சுல்தானாக பொறுப்பேற்றவர் யார்னா கியாசுதீன் பால்பன். கியாசுதீன் பால்பன். கியாசுதீன் பால்பனின் ஆட்சி காலம் என்ன? கியாசுதீன் பால்பனின் ஆட்சி காலம் என்ன அப்படின்னா கிபி 1266லேருந்து 1287 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம். 1266லேருந்து 1287 வரைக்கும். நாற்பதின்மர் என்னும் துருக்கிய பிரபுக்கள் குழுவை ஒழித்தவர் யார்? நாற்பதிமர் என்னும் துருக்கிய பிரபுக்கள் குழுவை ஒழித்தவர் யார்? பால்பன் அவர்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. நாற்பதின்மர் குழு கியாசுதீன் பால்பனோடு பகைமை பாராட்டியதால் அக்குழு ஒழிக்கப்பட்டது. கியாசுதீன் பால்பனுக்கு எதிராக கலகம் செய்ததால் வங்காள மாகாண ஆளுநராக இருந்த துக்ரில் கான் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். தனது எதிரிகளை மீவாட்டைச் சேர்ந்த மியோக்களிடம் கருணை இல்லாமல் நடந்து கொண்டார். யார்? கியாசுதீன் பால்பன். வடமேற்கு இந்தியாவைச் சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லீம் இனத்தினர். ஓகேங்களா, ராஜபுத்திர முஸ்லீம் இனத்தினர். ஸோ அப்போ அனைத்தும் சரிதான். அனைத்தும் சரிதான். மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து வடையெடுத்து வரமாட்டார்கள் என்று செங்கிஸ்கானின் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயுமான குலகுகான் என்பவரிடமிருந்து உறுதிமொழியை பெற்றவர் யார்? மங்கோலியர்கள் இந்த பக்கம் வரமாட்டாங்க அப்படின்னு ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயாக இருந்த குலகுகான்கிட்ட உறுதிமொழியை பெற்றவர் யார்? கியாசுதீன் பால்பன். ஒரு ஒப்பந்தம். கியாசுதீன் பால்பன் ஆதரித்த கவிஞர் யார்? கியாசுதீன் பால்பன் ஆதரித்த கவிஞர் யார்? அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ரு. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? கியாசுதீன் பால்பனின் மகன் கைகுபாத் திறமையற்றவராக விளங்கினார்.
1290 படைத்தளபதியாக பணியாற்ற மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்றார். அதாவது மாலிக் ஜலாலுதீன் கைக்கு பார்த்த போட்டு தள்ளிட்டு அடுத்து சுல்தானாக மாறிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் எது சரியானது அப்படின்னா கூற்று இரண்டுமே சரிதான். கூற்று இரண்டுமே சரி. கில்ஜி வம்சத்தின் ஆட்சி யார் மூலம் தொடங்கப்பட்டது? கில்ஜி வம்சத்தின் ஆட்சி யார் மூலம் தொடங்கப்பட்டது? மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. கில்ஜி அரச வம்சத்தின் ஆட்சி காலம் என்ன? கில்ஜி அரச வம்சத்தின் ஆட்சி காலம் கிபி 1290 முதல் 1320 வரை. கிபி 1290 முதல் 1320 வரைக்கும். ஜலாலுதீன் கில்ஜியின் ஆட்சி காலம் என்ன? ஜலாலுதீன் கில்ஜியின் ஆட்சி காலம் என்ன? கிபி 1290லேருந்து 1296 வரைக்கும். 290லேருந்து 296 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் தான் போட்டுட்டு அவர் அதை கொண்டுட்டு அலாவுதீன் வருவார். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஜலாலுதீன் ஆட்சியின் போது காராவின் ஆளுநராக இருந்தவர் அலாவுதீன் கில்ஜி, அவருடைய மருமகன். தேவகிரி யாதவ் அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்த பின்னர் அங்கு கொள்ளையடித்த செல்வத்தை கொண்டு ஆட்சியை கைப்பற்றினார் அலாவுதீன் கில்ஜி. கிபி 1296 தன்னை டெல்லியின் சுல்தானாக அறிவித்து கொண்டார் அலாவுதீன் கில்ஜிங்கிறாங்க. அப்போ இதில் எது சரியானது அப்படின்னா அனைத்தும் சரியானது தான். அனைத்தும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரி பாருங்கள். அலாவுதீன் கில்ஜி 1310 தென்னிந்தியாவின் மீது படையெடுக்க தனது தளபதி மாலிக் கபூரை அனுப்பி வைத்தார். அந்த படையெடுப்பில் தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரத்தின் கொய்சாளர்கள், வாராங்கல் காக்கத்தியர்கள், மதுரை பாண்டியர்கள் அலாவுதீனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். எது 1310 வந்த படையெடுப்பில். தனது படைப்பிரிவுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி. கட்டாய உணவு தானிய கொள்முதல். ஓகேவா, அலாவுதீன் கில்ஜி அவர்கள். அப்போ இதில் எது சரியானது அப்படின்னா மூன்று கூற்றுமே சரிதான். மூன்றுமே சரிதான். சித்தூர் சூறையாடப்பட்ட ஆண்டு என்ன? சித்தூர் சூறையாடப்பட்ட ஆண்டு என்ன? கிபி 1303. கிபி 1303. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஜவுகர் முறை என்பது ஆடவர் கோட்டையை விட்டு வெளியேறி போர்க்களத்தில் மாழ்வர், பெண்கள் தீயில் புகுந்து தங்களை மாய்த்து கொள்வர். கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையில் கொள்முதல் விலை சுல்தானால் நிர்ணயம் செய்யப்பட்டது. வரியாக வசூலிக்கப்பட்ட தானியம் அரசாக பண்டக சாலையில் சேகரித்து வைக்கப்பட்டதுங்கிறாங்க. அப்போ எல்லாமே சரிதான். அலாவுதீன் கில்ஜி இயற்கை எழுதிய ஆண்டு என்ன? அலாவுதீன் கில்ஜி இயற்கை எழுதிய ஆண்டு என்ன? 1316. 1316 செத்துட்டார். ஓகேங்களா. அடுத்த வினா. துக்ளக் அரச வம்சத்தின் ஆட்சி காலம் என்ன? துக்ளக் அரச வம்சத்தின் ஆட்சி காலம் கிபி 1320 முதல் 414 வரைக்கும். கிபி 1320 முதல் கிபி 1414 வரைக்கும் துக்ளக் அரச வம்சத்தின் ஆட்சி. துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் துக்ளக். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? கியாசுதீன் துக்ளக் ஆட்சி காலம் கிபி 1320லேருந்து 1324 வரைக்கும் தான். கியாசுதீன் துக்ளக் தனது மகன் ஜூனா கானை வாராங்கலுக்கு எதிராக போரிட அனுப்பி வைத்தார். வாராங்கல் அரசர் பிரதாபருத்ரனை வெற்றி கொண்டு கொள்ளையடித்த பெரும் செல்வத்தோடு நாடு திரும்பினார். யார்? ஜூனா கான் அப்படிங்கிறவர். ஜூனா கான் தான் முகமது பின் துக்ளக் என்னும் பெயரோடு 1325 அரியணை ஏறுறாரு. ஜூனா கான் தான் முகமது பின் துக்ளக். ஓகேங்களா, ஃபேமஸான ஆள். இதில் எது சரினா எல்லாமே சரிதான். அனைத்தும் சரியானது. டெல்லிக்கு அருகே துக்லாபாத் என்னும் புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டியவர் யார்? டெல்லிக்கு அருகே துக்லாபாத் என்னும் புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டியவர் யார்னா கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் துக்ளக். முகமது பின் துக்ளக்கின் ஆட்சி காலம் என்ன? முகமது பின் துக்ளக்கின் ஆட்சி காலம் கிபி 1325லேருந்து 1351 வரைக்கும். கிபி 1325லேருந்து 51 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து நாட்டின் மையப்பகுதியில் இருந்த தேவகிரிக்கு மாற்றுறாரு. தனது தலைநகரை டெல்லியிலிருந்து நாட்டோட மையப்பகுதியில் இருந்த தேவகிரிக்கு மாற்றுறாரு. 1335 மதுரை தனி சுல்தானியமாக உருவாகுது. 1346 வங்காளம் சுதந்திர அரசாக பிரகடனப்படுத்திக்கிறாங்க. ஓகேங்களா.
முகமது பின் துக்ளக் 1351 மார்ச் 23 மரணம் அடைகிறாரு. அப்போ இதுலேயும் எல்லாம் சரியாக தான் இருக்குது. தேவகிரி தௌலாபாத் என்று பெயர் மாற்றம் செய்தவர் யார்? தேவகிரியை தௌலாபாத் என்று பெயர் மாற்றம் செய்தவர் யார்? முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் ஆணைப்படி தான் டெல்லிக்கு திரும்பிய போது அது காலியானதாக, கைவிடப்பட்டதாக, ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் காணப்பட்டதாக இருந்தது என்று குறிப்பிட்டவர் யார்? மொரோக்கோ நாட்டு இபன் பதுதா. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? அலாவுதீன் கில்ஜி நிலவரியை தானியமாக வசூல் செய்தார். துக்ளக் நிலவரியை பணமாக வசூல் செய்தாருங்கிறாங்க. அலாவுதீன் கில்ஜி நிலவரியை தானியமாக வசூல் செய்வார். துக்ளக் பணமாக வசூல் பண்ணார். ஏன்னா நீ விலையில அப்படின்னு போய் சொல்கிறதால. இதில் ஆன்சர் என்ன? 2 கூற்றுமே சரிதான். முரண்பாடுகளின் மொத்த உருவம் என அழைக்கப்படுபவர் யார்? முரண்பாடுகளின் மொத்த உருவம் என அழைக்கப்படுபவர் யார்? முகமது பின் துக்ளக். ஃபிரோஸ் ஷா துக்ளக்கின் ஆட்சி காலம் என்ன? ஃபிரோஸ் ஷா அப்படிங்கிற ஒரு துக்ளக்கோட ஆட்சி காலம் என்ன? கிபி 1351 முதல் 388 வரைக்கும். கிபி 1351 முதல் 388 வரைக்கும். கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? ஃபிரோஸ் ஷா துக்ளக் கல்லூரிகள், மருத்துவமனைகள், மசூதிகள் ஆகியவற்றை கட்டினார். ஃபிரோஸ் ஷா துக்ளக் இஸ்லாமிய சட்டங்களால் அளிக்கப்படாத வரிகளை ரத்து செய்தார். அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்கிறார். விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்து பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியும் வேளாண்மைக்கு மேம்படுத்துகிறாருங்கிறாங்க. அப்போ எல்லாமே சரிதான். 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கியும் அலாவுதீன் கில்ஜியின் காலத்தை சேர்ந்த 30 பழைய தோட்டங்களை புனரமைப்பும் ஃபிரோஷாபாத், ஜான்பூர், ஹிசார், ஃபெரோஷ்பூர் ஆகிய புதிய நகரங்களை வடிவமைத்தவர் யார்? ஃபிரோஷாபாத், ஜான்பூர், ஹிசார், ஃபெரோஷ்பூர் ஆகிய புதிய நகரங்களை வடிவமைத்தவர். அலாவுதீன் கில்ஜியின் காலத்தைச் சேர்ந்த 30 பழைய தோட்டங்களை புனரமைத்தவர். 1200 புதிய தோட்டங்களை உருவாக்குனவர் யார்? ஃபிரோஸ் துக்ளக். தைமூரின் படையெடுப்பு எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் கிபி 1398. ஃபிரோஸ் ஷா துக்ளக் மரணத்தை அடுத்து டெல்லியை சூறையாடிய மன்னர் பெயர் என்ன? ஃபிரோஸ் ஷா துக்ளக் மரணத்தை அடுத்து டெல்லியை சூறையாடிய மன்னர் தைமூர். தைமூரின் படையெடுப்பினால் டெல்லிக்கு அடுத்ததாக அதிகமாக பாதிக்கப்பட்ட இடம் என்ன? தைமூரின் படையெடுப்பினால் டெல்லிக்கு அடுத்ததாக அதிகமாக பாதிக்கப்பட்ட இடம் பஞ்சாப். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. ஃபிரோஸ் ஷா துக்ளக்கின் மகன் முகமது கான் தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். சையது அரச வம்சத்தின் ஆட்சி காலம் 414 451 வரைக்கும். டெல்லியை விட்டு செல்வதற்கு முன்பாக தைமூர் தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு கிசிர்கான் என்ற தனது பிரதிநிதியை ஆளுநராக நியமித்து சென்றார். டெல்லி, மீரட், பஞ்சாப் பகுதி. ஓகேங்களா? ஸோ இதில் எது சரின்னா அனைத்தும் சரியானது. சையது அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? சையது அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா கிசிர்கான் அவர்கள். சையது அரச வம்சத்தின் கடைசி சுல்தான் யார்? அலாவுதீன் ஆலம் ஷா. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? அலாவுதீன் ஆலம் ஷா கிபி 1451 அரச பதவியை துறந்தார். சிர்கின் பகுதியில் ஆளுநராக இருந்த பஹலுல் லோடிக்கு டெல்லியின் சுல்தானாகும் வாய்ப்பு இதனால் கிட்டியது. லோடி அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் பஹலுல் லோடி. 1451 526 வரைக்கும் லோடி வம்சம். இப்போ இதில் எல்லாமே சரிதான். கிபி 1489 பஹலுல் லோடியை தொடர்ந்து சுல்தானாக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார்? 1489 பஹலுல் லோடியை தொடர்ந்து சுல்தானாக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார்னா சிக்கந்தர் லோடி. அடுத்த வினா. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. சிக்கந்தர் லோடி ஆக்ரா நகரை நிர்மாணித்து அதனை தலைநகராக மாற்றினார். 1517 சிக்கந்தர் லோடி மரணமுற்றதை தொடர்ந்து அவருடைய மகன் இப்ராஹிம் லோடி சுல்தானாக பொறுப்பேற்றார். இப்ராஹிம் லோடி பாபரால் 1526 பானிபட் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டார் அப்படிங்கிறாங்க. அப்போ இது சரியானது தான். டெல்லி சுல்தானியத்தின் கடைசி வம்சம் எது? டெல்லி சுல்தானியத்தின் கடைசி வம்சம் அப்படின்னா லோடி வம்சம். இப்ராஹிம் லோடியை கொன்று டெல்லி சுல்தானத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் யார்? இப்ராஹிம் லோடியை தொடர்ந்து டெல்லி சுல்தானத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் பாபர் அவர்கள்.
கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? டெல்லி முஸ்லிம் ஆட்சியாளர்கள் காலத்தில் மசூதிகளும் மதராசாக்களும் இந்தோ சாராசனிக் கலை வடிவம் கொண்டு கட்டப்பட்டது. இந்தோ சாராசனிக் கலை வடிவம் என்பது கட்டிடங்கள் வடிவங்கள் பாரசீக பாணியிலும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் அமர்ந்திருக்கிறது தான் இந்தோ சாராசனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் ரெண்டுமே சரியாக தான் இருக்குது, ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. இந்தோ சாராசனிக் கலை வடிவம் மூலம் உருவாக்கப்பட்ட கட்டிடங்கள் கீழ்கண்டவற்றுள் எது? இந்தோ சாராசனிக் கலை வடிவம் மூலம் உருவாக்கப்பட்ட கட்டிடங்கள் கீழ்கண்டவற்றுள் எது? ஸோ குதுமினார், அலை தர்வாசா, குவத் உல் இஸ்லாம், மசூதி மோதி மசூதி, இல்துமிஷ் பால்பன் கல்லறைகள், தௌலாபாத் ஃபிரோஷாபாத் கோட்டைகள். ஸோ எல்லாத்தையுமே சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது பொறுத்துக. துக்ரில் கான் அப்படிங்கிறவர் வங்காள ஆளுநராக இருந்தவர். அலாவுதீன் காராவின் ஆளுநராக இருந்தவர். பஹலுல் லோடி சிர்கந்தின் ஆளுநராக இருந்தவர். ரஷ்யா ஜலாலுதீன் யாகுத் அப்படிங்கிறவங்கள இருந்தாங்க. ஓகேங்களா? அதாவது அடிமையாக வச்சுருந்தாங்க. நலந்தா பல்கலைக்கழகத்தினை இடித்தவர் யார்? நலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்தவர் யார்? நாலந்தா. ஓகேங்களா? முகமது பின் பக்தியார் கில்ஜி. லேன் பூல் கூற்றுப்படி அடிமையாக வேட்டைக்காரனாக தளபதியாக சுல்தானாக வாழ்ந்தவர் யார்? லேன் பூல் கூற்றுப்படி அடிமையாக வேட்டைக்காரனாக தளபதியாக சுல்தானாக வாழ்ந்தவர் யார்னா பால்பன் அவர்கள். அரேபிய நாணய முறையை அறிமுகம் செய்தவர் யார்? அரேபிய நாணய முறையை அறிமுகம் செய்தவர் யார்னா இல்துமிஷ் அவர்கள். இல்துமிஷ். ஓகேங்களா? இதோட லைன் பை லைன் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ புக் பேக் அப்படியே பார்க்க போகிறோம். ஓகேவா? டேஷ் மாம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார். குத்புதீன் ஐபக் அவர்கள். குத்புதீன் தனது தலைநகரை டேஷிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். டேஷ் குதுமினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தார். ஆன்சர் இல்துமிஷ். டெல்லிக்கு அருகே துக்லாபாத் நகருக்கான அடிக்கல்லை நாட்டியவர் யார்? கியாசுதீன். அடுத்தது துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? கியாசுதீன் துக்ளக். ஓகேங்களா? கியாசுதீன் துக்ளக். முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து டேஷுக்கு மாற்றினார். தேவகிரிக்கு மாற்றார். தேவகிரி. ஓகேங்களா? தேவகிரி. புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமுர்கிசுருவை ஆதரித்தவர் யார்? பால்பன் அவர்கள். டெல்லியில் உள்ள குவத் உல் இஸ்லாம் மசூதியை கட்டியவர் யார்? குத்புதீன் ஐபக். ஓகேங்களா? இந்தியாவிற்கு செங்கிஸ்தான் தலைமையிலான மங்கோலியர்களின் அச்சுறுத்தல் டேஷ் ஆட்சியின் போது ஏற்பட்டது. இல்துமிஷ் காலத்தில். ஓகேங்களா? இல்துமிஷ் காலத்தில். துக்ரில் கான் எந்த இதோட ஆளுநர்? துக்ரில் கான் வங்காள ஆளுநராக இருந்தவர். அலாவுதீன் காராவின் ஆளுநராக இருந்தவர். பஹலுல் லோடி சிர்கந்தின் ஆளுநர். ரஷ்யா ஜலாலுதீன் யாகுத். அடுத்தது குத்புதீன் இனங்காண முடியாத காய்ச்சலால் மரணமடைந்தார். சரியா தவறா? தவறு. அவர் விளையாடும்போது சாத்தார். ரஷ்யா திறமைமிக்க மனவலிமை கொண்ட ஒரு போர் வீரர் அப்படிங்கிறாங்க. சரி. ஐபக்கின் மறைவுக்கு பின்னர் அவருடைய மகன் இல்துமிஷுவை துருக்கிய பிரபுகள் சுல்தானாக தேர்வு செஞ்சாங்க. சரியா தப்பா? தப்பு. ஏன்னா அவர் மருமகன். தக்கான விஷயங்களில் தலையிடக் கோரி பாமினி இளவரசர் விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள புரோஷா மறுத்துவிட்டார். சரியானது. ஓகேங்களா? தக்கான விஷயங்களில் தலையிடக் கோரி. அடுத்த வேணா கூற்று காரணம். மங்கோலியருடன் பால்பன் சுமூகமான உறவை மேற்கொண்டார். காரணம், செங்கிஸ்கானின் பேரனான மங்கோலிய அரசன் சட்லஜ் நதியை கடந்து மங்கோலியர் படையெடுத்து வர மாட்டார்கள் என உறுதி கூறியிருந்தார். ஸோ அப்போ காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். சரியான இணையை தேர்ந்தெடுங்கிறாங்க. ஹொய்சாளர்கள் அப்படிங்கிறவங்க என்னன்னா தேவகிரியை சேர்ந்தவங்கங்கிறாங்க. யாதவர்கள் துவார சமுத்திரத்தை சேர்ந்தவங்க. காக்கத்தியர்கள் வாராங்காலை சேர்ந்தவர்கள். பல்லவர்கள் துரையை சேர்ந்தவர்கள்னு போட்டிருக்காங்க. இதில் சரியான இணை எது? சரியான இணை எதுன்னு கேட்குறாங்க.
ஸோ காக்கத்தியர்களுக்கு தான் சரி. அடுத்தது அதுதான் சரியான இணை. தவறான கூற்றினை கண்டறியவும். 1206 கோரி முகமதுவின் மரணத்திற்கு பின்னர் அவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக் இந்தியாவில் இருந்த துருக்கிய பகுதிகளுக்கு தன்னை அரசனாக அறிவித்துக் கொண்டார். இது சரியானது. ரஷ்யா தனது ஆட்சிக்கு எதிராக செய்தி செய்வோரை பற்றியும் இடையூறு ஏற்படுத்துவோர் பற்றியும் செய்திகள் சேகரிக்க ஒற்றர்கள் துறை ஒன்றை நிறுவினார் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் தப்பு. ஆனால் அப்படி நிறுவிந்தால் செத்துருக்க மாட்டாங்க. மங்கோலியர்கள் தாக்குதலிருந்து தனது நாட்டை பாதுகாக்க பால்பன் கோட்டைகளை கட்டினார். இது சரியாக இருக்குது. இப்ராஹிம் லோடி 1526 பாபரால் தோற்கடிக்கப்பட்டார். இதுவும் சரியானது. அப்போ ஆப்ஷன் பி தான் தப்பானது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதோட இந்த டெல்லி சுல்தான்கள் முடிஞ்சு போச்சு. 7th ஃபஸ்ட் டேர்மும் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? நாளைக்கு செகண்ட் டேர்ம் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.